தேனி மாவட்டத்தில் 2010-11 பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ள ஆபீஸ் போட்டிருப்போம். என்பிஎஸ் நாளைக்கு ஒரு கூட்டம் சொல்லுவாப்புல. கிட்டத்தட்ட ஆட்டம் அப்ப 2010-11 200 ஆட்டம் 250 ஆட்டம் உள்ள நிப்பாட்டிருப்பேன். தேனி மாவட்டம் ஃபுல்லா தொழிற்சங்கத்துல நான் நல்ல பவரா வேலை பார்த்தவன். முதல்ல எனக்கு வந்து தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் தான் கொடுத்தாரு தமிழன். அதை நல்ல வேலை பார்த்தேன். தேனி மாவட்டத்தில் நல்ல சிறப்பா வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்து தொழிற்சங்கத்தை நல்லா கொண்டு வந்தேன். டியூசிசியை நல்லா வளர்த்து கொண்டு வந்தேன். அன்றைய தினம் 2014 பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பொறுப்பு வழங்கும் விழா, அதிலே பொறுப்பு வழங்க இருக்கிறோம். இப்பொழுது மாநில இளைஞரணி தலைவர் எனது அருமை மகன் பிரபாகரன் அவர்களுக்கு மாநில இளைஞரணி தலைவராக இன்று முதல் அவர் செயல்படுவார். அவருடன் சேர்ந்து நீங்களும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மாநில இளைஞரணி செயலாளராக தம்பி போற்றுவதற்கு முடிய தம்பி ஜெகன் அவர்கள் இன்று முதல் மாநில இளைஞரணி செயலாளராக செயல்படுவார். அடுத்தபடியாக மாவட்ட மாணவரணி தலைவராக மாப்பிள போடி கார்த்தி அவர்கள் செயல்படுவார். அடுத்தபடியாக மாவட்ட தொண்டரணி செயலாளராக போடி விக்கி, அவர் வந்து அந்த பொறுப்பு மட்டுமல்ல, கடலூர் ஒன்றியத்துல தொழிற்சங்கத்தை கொஞ்சம் நல்லா கவனமா பார்க்கணும். நான் விளையாட்டுக்கு பொறுப்பான தம்பி, நீங்க தொழிற்சங்கத்துல கரெக்டான விஷயங்களை சொல்லி தருவேன். சங்க கம்யூனிஸ்ட் மாதிரி சிஐடி கம்யூனிஸ்ட் மாதிரி நீங்க ஒரு இதை உருவாக்குனாங்க. உருவாக்கி நீங்க வந்து மாதம் ஒரு 20 ரூபா 30 ரூபா இந்த வாட்டர் பாட்டில் தயார் பண்ற மிஷின் போட்டிருக்காரு. அவர் வந்து நம்ம கட்சிக்கு ரொம்ப துணையா இருக்கக்கூடியவர். அவர் வந்து உள்ள அந்த வாட்டர் கேன் தயார் பண்ற மிஷின் போட்டு வேலை பார்க்கிறாரு. அதனால அவரை தொழிற்சங்கத்துல போட்டிருக்கேன். ஏன்னா அவர் தொழிற்சங்கத்தில் இருக்கிறதுனால. இவங்கெல்லாம் வந்து தொழிற்சங்கத்துல ஏன் போட்டிருக்கேன்னா, இவரு இப்ப எங்களுடைய அதனால அவங்களுடைய உழைப்பையும் இயக்கத்தை வழிநடத்துவது அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்து பாரதிய பாரம்பரிய கட்சியை தேனி மாவட்டத்தில் பிரபலமாக வளர்த்து விட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்ச்சி நடத்தணும்னா இந்த தேனி மாவட்டத்திலேயே எம்ஆர்எஸ் முருகனை தவிர யாரும் கிடையாது. அவருக்கு நிகழ்ச்சி அவர் தான். நீ பேசுறதுக்கு எதுவும் அடுத்த நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக பேசுகிறேன். பேசியமைக்க நன்றி. தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை அப்பா என்பிஎஸ் முருகன் அவர்களுக்கு முதல்வர் நன்றியை தெரிவித்து அந்த முதல்வன் பேச்சை தொடர்ந்து ஞானசேராம சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல நேரத்தில் வந்துருக்கீங்க. எல்லா பேரும் வந்த உடனே அடுத்த கட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாரதிய பிளாக் போயிட்டீங்கன்னா முருகன்ஜி தலைமை இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் என்னன்னா பயன்படுத்துவாங்க. அது ஜெயிலுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொன்னார், என்ன பாடம் அப்படி சொல்றாங்க அப்படின்னாரு. திடீர்னு ஒரு பாடம் தெரிவிப்பாரு. நான் வந்து பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட பொதுச் செயலாளராகவும் தேனி மாவட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டமும் பொறுப்பு அறிவிக்கும் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறேன். அவருடைய பெயரை இப்போது சொல்கின்றேன். மாநில இளைஞரணி தலைவராக தம்பி பிரபாகரன் அவர்களை இன்று முதல் தேனி மாவட்டத்தில் அறிவிக்கின்றேன். அதற்கடுத்து மாநில இளைஞரணி செயலாளராக ஜெகன் அவர்களை இன்று முதல் தேனி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுவார் என்று அறிவிக்கின்றேன். அடுத்தபடியாக மாவட்ட மாணவரணி தலைவர் போடி கார்த்தி அவர்களை நியமிக்கின்றேன். அடுத்தபடியாக மாவட்ட தொண்டரணி செயலாளராக போடி விக்கி அவர்களை நியமிக்கின்றேன். அடுத்தபடியாக மாவட்ட தொழிற்சங்க தலைவராக என்னோடு பணியாற்றியிருக்கக்கூடிய பாஸ்கரன் அவர்களை அறிவிக்கின்றேன். அடுத்தபடியாக மாவட்ட தொழிற்சங்க செயலாளராக ரவிக்குமார் அவர்களை அறிவிக்கின்றேன்.
அடுத்தபடியாக மாவட்ட மாணவணி செயலாளராக VM கார்த்தி அவர்களை நியமனம் செய்கிறேன். அடுத்தபடியாக மாவட்ட தொழிற்சங்கங்கள் பொதுச் செயலாளராக தருமபுரி பரமசிவம் அவர்களை இன்று முதல் தேனி மாவட்டத்தில் நியமிக்கின்றோம். மாவட்ட தொழிற்சங்க இணைச் செயலாளராக தேனி சண்முக அவர்களை இன்று முதல் பொறுப்பாளர்களாக அறிவிக்கின்றோம். மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக தம்பி கார்த்தி அவர்களை இன்று முதல் அறிமுகம் செய்கின்றோம். இதேபோன்று நகரொன்றிய பொறுப்பாளர்களையும் இன்றைய தினம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். அவர்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இன்றைய தினம் தேனி மாவட்டத்திற்கு மாநில குழு பொறுப்பாளர்களும் இன்றைய தினம் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வருகவர்கென வரவேற்று இன்றைய தினம் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு பொறுப்பு வழங்கியிருக்கின்றோம். இன்று முதல் தேனி மாவட்டத்தில் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சிறப்பாக செயல்படும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன்.